السلام عليكم ورحمة الله وبركاته. இப்பொழுது நீங்கள் செவிமடுத்த அஸ்ஸலாத்து அலல் அம்வாத் வத்திஃப்லி ரஹமுக்குமுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை கேட்டீர்கள். பொதுவாக இங்கே மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஜனாசா தொழுகைகள் இடம்பெறும். அந்த ஜனாசா தொழுகைக்குரிய அழைப்பு தான் இந்த வார்த்தை என்பதை நாங்கள் நேர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அதிகமாக உம்ராவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் இது சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள், ஏன் இவ்வாறு சொல்லப்படுகிறது என்று. இதற்குரிய காரணம் என்னவென்றால், தொழுகை முடிந்ததும் இங்கே ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டு ஜனாசா தொழுகை இடம்பெற போகின்ற அந்த தகவலைத்தான், ஜனாசா தொழுகைக்காக வேண்டி தயாராகுங்கள் என்ற தகவலைத்தான் அந்த வார்த்தையின் மூலமாக சொல்லப்படுகிறது. அது பல முறைகளில் சொல்லப்படும். சில சந்தர்ப்பங்கள் அஸ்ஸலாத்து அலல் அம்வாத், பல மையத்துகள் இருந்தால் அஸ்ஸலாத்து அலல் அம்வாத் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக இருந்தால் அஸ்ஸலாத்து அலல் மையித்ததி அப்படின்னு சொல்லுவார்கள். இவ்வாறு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை மாற்றி ஜனாசா தொழுகைக்கு தயாராகும்படிதான் அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே ஜனாசா தொழுகையுடைய முறைகளை நீங்கள் படித்துவிட்டு கேட்டறிந்து அந்த தொழுகையில் உங்களால் ஈடுபட முடியும் என்ற தகவலையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.